வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதே ஏஎஸ்ஐல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நேத்தியும் இதே கொஸ்டின் தான் பார்த்தோம், விச் மீன்ஸ் பேஸ்ட் ஆன் ரெக்ரெஷன். இன்னைக்கும் இந்த ரெக்ரெஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். நம்ம ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த யூனிட் என்ன, இந்த டாபிக் எந்த யூனிட்ல வரும், என்ன டீடைல் அப்படின்றத லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெக்ரெஷனை பத்தி தான் பேச போறோம். ஆக்சுவலி இந்த ஏஎஸ்ஐயை பொறுத்தளவு நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஸ்டாட்டு, எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 மேஜருமே படிக்கலாம். இதுல எக்கனாமிக்ஸ் மேஜருக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, வீடியோஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் மேக்ஸ் நமக்கு டஃபா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வேண்டாம். ஈஸியாவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி தான் நம்ம கான்செப்ட் சொல்லுவோம். இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மைண்ட்ல ஓவரால் ஒரு ஐடியா என்ன, எதை எப்படி அப்ரோச் பண்ணணும் கொஸ்டினை அப்படின்ற ஒரு தாட்டும் கிடைக்கும். அதனால ஈஸி தான், ஒரி பண்ணாம எல்லாருமே என்ன மேஜரா இருந்தாலுமே இந்த வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஹோல் ஐடியா கிடைக்கும் டாபிக்ல இருந்து. இப்ப இந்த வீடியோல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இஃப் டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட் வித் ஆப்போசிட் டைரக்ஷன் தென் த ஆங்கிள் பிட்வீன் தெம். ஆங்கிள் வச்சு நம்ம போன டாபிக்ல தான் ஃபார்முலா சொல்லியிருந்தோம். என்ன ஃபார்முலா? theta equal to tan inverse of 1 minus r square divided by r into sigma x sigma y divided by sigma x square plus sigma y square. இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதுல அப்டியூஸ் ஆங்கிள்க்குனா என்ன, அக்யூட் ஆங்கிள்க்குனா என்ன அப்படின்ற வேல்யூஸ் எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருக்கோம். இப்போ இங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த தீட்டா தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம நேற்று ரிசல்ட்டும் பார்த்தோம் போன வீடியோல. r is equal to 0வா இருக்கிறப்ப நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு, லைன்ஸ் எப்படி இருந்துச்சு, பெர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்றத லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, தீட்டா தான் நமக்கு ஃபைண்ட் பண்ணணும். அப்ப லைனோட நேச்சர் கொடுத்துட்டாங்க. ரெக்ரெஷன்ல 2 லைன் இருக்கும்னு சொன்னோம். அந்த லைனு எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த 2 லைன், இத லைனை கனெக்ட் பண்ணக்கூடியது தீட்டான்ற வேல்யூ வச்சு நம்ம லைனோட நேச்சரை சொல்லலாம். இப்ப இங்க தீட்டா தான் கேக்குறாங்க, லைனோட நேச்சரை கொடுத்துட்டாங்க. லைனோட நேச்சரை கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டூ ரெக்ரெஷன் லைன்ஸ் ஆர் கோஇன்சிடென்ட். நம்ம 2 லைன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன். அடுத்த லைன் பாருங்களேன், இப்ப இந்த ரெட் கலர்ல இருக்கிறது ஒரு லைன், கிரீன் கலர்ல இருக்கிறத நம்ம இன்னொரு லைனா எடுத்துக்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல, 2 லைனும் கோஇன்சிடென்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கோஇன்சிடென்ட் அப்படின்னா இந்த கேஸ் இருக்கு. அதோட ஸ்டாப் பண்ணாம வித் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இந்த இடத்துல. இதை நம்ம கண்டிப்பா நோட் பண்ணணும். அப்ப நோட் பண்ணுன்றப்ப ஆப்போசிட் டைரக்ஷன் இது என்னது, ரெண்டுமே இட் கோஸ் இன் த சேம் டைரக்ஷன். ஆனா கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, ஆப்போசிட் டைரக்ஷன். இது சேம் டைரக்ஷன். கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன்றப்ப இங்க கவனிங்களேன், இது என்ன இருக்கு, ஒரு லைன் இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இது ரைட் சைடு போகுது. அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்னா இதே இன்னொரு லைன் எப்படி இருக்கும், கோஇன்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த லைனும் கோஇன்சிடென்ட் ஆகி இது இந்த சைடு போகுது. அப்ப இப்ப பாருங்க கொஸ்டின், இஃப் டூ லைன்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் ஆர் கோஇன்சிடென்ட் ஆயிருக்கு வித் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருக்கா? எஸ். ஒன்னு இந்த சைடு போகுது, இன்னொன்னு இந்த சைடு போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன். தென் த ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இது ஒரு லைன், இது ஒரு லைன். இந்த லைன் என்ன, இந்த ஆங்கிள் என்னன்றது தான் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ல போறப்ப நம்மளுக்கு என்ன வரும், ஆங்கிள் என்னது, ஒன்னோட ஒண்ணு என்ன இருக்குன்னு சொல்ல போறோம். இங்க ஆப்போசிட்ல இருக்கிறப்ப என்ன இருக்குன்னு சொல்ல போறோம். அப்ப இந்த லைன் ஆப்போசிட்ல போகணும் அப்படின்னா இங்க இருந்து என்ன ஆயிருக்கும்னா இப்படியே ரொட்டேட் ஆயிருக்கும். இந்த லைன் ரொட்டேட் ஆகி இப்படியே இந்த இடத்துல வந்து அப்பதான் நமக்கு இந்த லைன் கிடைச்சிருக்கும். அப்ப இந்த இடத்துல ஒரு ரொட்டேஷன் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேஷன் ஆயிருக்கு, இங்க 0 டிகிரில ஸ்டார்ட் பண்ணி இங்க 0 டிகிரில இருக்கு. தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரி. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த லைனை தூக்கி நம்ம ரொட்டேட் பண்றோம். ரொட்டேட் பண்றப்ப நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது. அப்ப கோஇன்சிடென்ட் ஆப்போசிட். அப்ப எவ்வளவு ரொட்டேஷன் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு தெரியும், பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னா 90 டிகிரி. அப்ப 90 டிகிரி. அதுல இருந்து
இன்னும் திருப்பியும் ரொட்டேட் பண்ணாதான் ஆப்போசிட் டைரக்ஷன் கிடைக்கும். அப்படின்றப்ப இன்னொரு 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்றப்ப நமக்கு இந்த டைரக்ஷன் கிடைக்குது. அப்ப நம்மளுக்கு டோட்டலா 90 பிளஸ் 90 180 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு, விச் மீன்ஸ் பை. அப்ப ஆப்ஷன்ல பாருங்க, பை இஸ் ஈக்குவல் தீட்டா ஈக்குவல் டு பை இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அப்ப இதுக்கு என்னது, இது கோஇன்சிடென்ட் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த ஆப்ஷனை பொறுத்த அளவுக்கு இதுக்கு என்ன வந்திருக்கும், தீட்டா ஜீரோனா நம்ம இங்க என்ன சொல்லியிருக்கோம், சேம் டைரக்ஷன். அப்ப இதுல என்ன சொல்லலாம், கோஇன்சிடென்ட் அண்ட் லைன் மூவ்ஸ் இன் த சேம் டைரக்ஷன் அப்படின்னா தீட்டா ஜீரோவா இருந்திருக்கும். அடுத்து நமக்கு தீட்டா ஈக்குவல் டு பை பை 2 இது படிச்சோம், போன வீடியோல பார்த்தோம். தீட்டா பை பை 2 அப்படின்னா அந்த ரெண்டு லைனும் எப்படி இருந்திருக்கும், பர்பண்டிகுலரா இருந்திருக்கும். இந்த வீடியோல என்னது, திஸ் இஸ் 180 by 3. அப்போ 180 by 3 60 டிகிரி. இதுக்கு நமக்கு லைன் டெஃபைன் பண்ணல. அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா நமக்கு வராது. நம்ம அகாடமில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.